எங்க ராஜிய கோமதி திட்டிடுறாங்க. எல்லாம் உன்னால தாண்டி, நீ பண்ண வேலையால தான் இன்னைக்கு என் பையன் கதிர் கஷ்டப்படுறான்னு சொல்லும் பொழுது, இதை கேட்டு எங்க மீனாவே கோவப்படுறாங்க. என்னமோ ராஜி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரியில பேசுறாங்கன்னு சொல்லி எங்க வாயை விட, எங்க கோமதி ஏதோ சமாளிச்சு இருந்தாலும் இவ பண்ணது தப்பு இல்லையான்னு சொல்லி எங்க கோமதி இங்க என்னெல்லாம் பேசணுமோ அதெல்லாம் ராஜியை திட்டிட்டு அவங்களும் உள்ள போக ராஜி இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இதனால கதிருக்கும் ராஜிக்கும் இடையில பிரச்சனை கூட வருது. ராஜி எங்க கதிரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. உங்ககிட்ட நான் பணம் கேட்டேனா, எனக்காக செலவு பண்ணு, எனக்காக அதை பண்ணு இதை பண்ணு, நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டேனா? உன்னால எதுக்காக நான் இந்த வீட்டில் திட்டு வாங்கிட்டு இருக்கணும்? நான் பண்ணது தவறு தான், அதை நான் தவறு இல்லைன்னு சொல்லலையே. அன்னைக்கு நடந்த சுச்சுவேஷன்ல எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் தானே சொன்னேன்னு சொல்லி இங்க ராஜி வேகமா சத்தம் போட, இதை கேட்ட கதிரும் இப்போ எதுக்காக சத்தம் வைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட ராஜி உடனே சொல்றாங்க கதிர்கிட்ட, இங்க பாரு கதிர், உன் கூட நான் சந்தோஷமா வாழணும்னு எனக்கு எந்த ஆசையும் இல்லை. அதே போல் இந்த வீட்டில் இருந்து ஒவ்வொரு நாளும் என்னை குத்தி காட்டுறவங்க மத்தியில் நான் கவலைப்பட்டு இருக்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லைன்னு சொல்லும்போது, இப்போ யார் உன்னை என்ன சொன்னான்னு சொல்லி இங்கே கதிரும் கேட்க, அதுக்கு இங்கே ராஜி சொல்கிறாங்க, யாரும் என்னை எதுவும் சொல்லலை, நீ இதோட இதை விட்டுரு, இதுக்கப்புறம் எனக்காக வேலைக்கு போகிறேன்னு சொல்லி நீயும் கஷ்டப்படுத்தி இந்த வீட்டில் இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்த வேணாம். எனக்கு என்னையை பார்த்துக்க தெரியும், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எனக்கு சம்பாதிக்கிறேன், எனக்கு காசு தரணும்னு சொல்லி உடம்பைக்கு எடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்க மற்றவங்களோட மனசையும் காயப்படுத்திட்டு இருக்காத. இதுதான் உனக்கு கடைசியாக இருக்கணும். இதுக்கப்புறம் எனக்காக வேலைக்கு போகிறேன்னு சொல்லி நீ கிளம்புனா அதுக்கு பிறகு நான் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். எல்லா விஷயத்தையும் மாமா கிட்ட சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பி வெளியில் போக கூட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே ராஜு மிரட்டிட்டு போகிற மாதிரி பேச, இதை கேட்ட கதிர் அப்படியே ஆச்சரியப்பட்டு அதை பார்த்து கேட்டுக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இங்கே வெளியில் போகிற ராஜி ரொம்ப டென்ஷனாக வரதை பார்த்ததும் மீனா கேட்குறாங்க, என்னடி உள்ள ரொம்ப சத்தமாக இருந்தது, கதிர்கிட்ட பிரச்சனை பண்ணியா அப்படின்னு கேட்குறப்போ, நான் என்னக்கா பண்ணேன், நான் என்ன பண்ணேன்னு சொல்லி எல்லாரும் என்னையே குத்தம் சொல்கிறாங்க, லவ் பண்ணது தப்பா அப்படின்னு சொல்லி இங்கே ராஜி வந்து பேசும்பொழுது, அப்போ அங்கே வர தங்கமேல் இதை கேட்டுட்டு, லவ் பண்ணது தப்பு இல்லை தான், ஆனால் அதுக்காக வீட்டில் சொல்லாமல் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கல்ல, அதுதான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனா, நல்ல வேலை இதுக்கப்புறம் பேச வேண்டியதெல்லாம் கேட்காம வந்தாங்க, அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு இங்கே மீனா இருந்துக்கிட்டு இருக்க. என்ன ராஜி, என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு சொல்லும் பொழுது, ராஜி எதுவுமே பேசாமல் இருக்காங்க. நீ சொல்லலைனாலும் எனக்கு தெரியும்னு எங்கள் தங்கமேல் சொல்கிறாங்க. மீனா ஆச்சரியத்தோட பார்க்க அதுக்கு தங்கமேல் சொல்கிறாங்க, இல்லை என்ன இருந்தாலும் இந்த வீட்டுக்கு 10,000 பணம் கொடுக்குறேன்னு சொல்லி இங்கே கதிர் தம்பி ஒத்துக்கடிச்சில, அதுக்காக சம்பாதிச்சு தானே ஆகணும், அதுக்காக தானே இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானே எங்கள் மீனாவும் தலையாட்ட, விடுராஜி, இன்னைக்கு மாமாவோட பிறந்த நாள் வருது, இதில் நம்ம அசத்திடணும் சரியா, அதை விட்டுட்டு இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமை உள்ளே போக, இங்கே ராஜியால் எதுவுமே பேச முடியல. ரொம்ப அமைதியாக இருந்துகிட்டு இருக்க கோமதி வராங்க. கோமதியை பார்த்துட்டு ரெண்டு பேருமே கோவத்தோட தான் இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசலை. என்னங்கடி, எதுக்கடி என்னைய பார்த்து முறைக்கிறீங்கன்னு நீங்கள் கோமதி கேட்க, அதுக்கு மீனா சொல்கிறாங்க, என்னத்த எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க, இங்கே ராஜியை கதிர் வேலைக்கு போகிறான்னு சொல்லி நீங்கள் ராஜியை திட்டுறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது, அதுக்கு கோமதி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. உடனே ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் கோமதியோடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு ரூமுக்கு போகிறாங்க. பின்னாடியே இங்கே மீனாவும் பின்னாடியே போக, இங்கே தங்கமேல் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு விஷயம் தெரியல, இல்லைன்னா அவங்களும் கூடவே போயிருப்பாங்க. உள்ளே போகிற எங்கள் ராஜி நம்ம கோமதியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க, ஏன் நான் இந்த கல்யாணம் வேணும்னு சொன்னேன்னா, உங்ககிட்ட நீங்கள் கதிரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கும் பொழுதே நான் அப்போவே என்னுடைய முடிவை சொல்லிட்டு என்னை இப்படியே விட்டுருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் தான் எதையுமே கேட்காம எதையுமே புரிஞ்சுக்காம இப்போது கதிரை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அவன் மனசையும் காயப்படுத்தி என் மனசையும் காயப்படுத்தி இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் காயப்படுத்தி எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்க. அந்த கல்யாணம் நடந்தால் எல்லாம் சரியாயிடும் நினச்சிங்களா, இல்லை நாங்கள் சந்தோஷமாக வாழுவோன்னு நீங்கள் நினச்சிங்களான்னு கேட்க, என்னடி என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில், அன்னைக்கு நீ இருந்த சூழ்நிலையில் எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் என்னை பற்றி கவலைப்படணும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் எங்கேயோ ஓடி போயிட்டேன்னு நினச்சி தூரத்தில் இருக்கேன் அப்படின்றத நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. நான் ஒருத்தங்கிட்ட ஏமாந்ததை பற்றியோ அவங்ககிட்ட பண நகையை கொடுத்ததை பற்றியோ அவங்களுக்கு எப்பொழுதுமே தெரிய போகிறது கிடையாது. அப்படி இருக்கப்போ இந்த கல்யாணத்தை நீங்கள் எனக்கு அவசியமாக பண்ணி வைக்கணுன்ற அவசியம் என்ன இருக்குது, நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணீங்க, அப்போவே நான் வேண்டான்னு சொன்னல, அப்போ நான் வேண்டான்னு சொன்னதை நீங்கள் காது கொடுத்து கேட்டுக்கணும். ஏன் கதிருமே கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கவே மாட்டார். அப்படி அவரும் வேண்டான்னு சொல்லும்போது ரெண்டு பேரையும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சது நீங்கள். ஆனால் இப்போ நீங்கள் என்னமோ நான் தான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி என்னை கேள்வி கேட்குறீங்க. நான் காதலிச்சது தப்பு இல்லைத்த, காதலிச்ச ஆளு தான் தப்பு. நீங்கள் உங்களுக்கு அமைஞ்ச மாதிரியான எந்த வாழ்க்கையும் எனக்கு அமையலை. நீங்களும்
நீங்கள் அதே வீட்டில் இருக்கும்போது தான் எங்கள் மாமாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது. நான் காதலிச்ச பையன் தப்பானவன் அப்படின்றது எனக்கு அங்கே வந்ததுக்கு பிறகு தானே தெரியும். ஒரு வழியாக நான் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சிருந்தாலும் நான் என்ன பண்ணியிருப்பேன்றது அப்போதைக்கு நான் என்ன முடிவெடுத்திருப்பேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதையெல்லாம் மீறி நீங்கள் ஏதோ எனக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி இப்போ கதிரை கல்யாணம் பண்ணி வச்சு தேவையில்லாத பிரச்சனை தான் ஒவ்வொரு நாளும் இங்கே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதி எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்க, இங்கே ஒன்று மீனா சொல்கிறாங்க, அவள் கேட்குறது நியாயம் தானத்தை, நீங்கள் தானத்தை கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஆனால் இவ தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி இவளை எல்லா இடத்துலையும் காயப்படுத்துறீங்களே, உங்களுக்கு நியாயமானு சொல்லிங்க கோமதியை கேட்க. கோமதி உடனே எங்கள் ராஜியை பார்த்து சொல்கிறாங்க, உன்னை காயப்படுத்தணுங்கிறதுக்காக நான் அப்படி பேசலடின்னு சொல்ல, உங்கள் பையன் மேலே இருக்கிற பாசத்தினால பேசுனீங்கன்னு புரியுது. ஆனால் அதுக்காக என் மனசை நீங்கள் காயப்படுத்திட்டீங்களேன்னு நீங்கள் கோமதியை பார்த்து ராஜி சொல்ல, ராஜி உடனே திரும்பவும் சொல்கிறாங்க கோமதிக்கிட்ட, இனிமேல் இந்த ஒரு பிரச்சனையால் வீட்டில் வந்துட்டு யாருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட வேண்டாம். உங்களுக்கு உங்கள் பையன் கதிர் வேலைக்கு போகிறது பிரச்சனை, அதுவும் நைட்டு ட்ராவல் பண்ணி இப்படி போகிறது உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு கஷ்டமாக இருக்கும்போது சொல்லவே வேணாம் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றது. அதுக்காக தான் சொல்கிறேன், இனிமேல் என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர வேண்டாம், பேசாமல் நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, எதுக்கடி இப்படியெல்லாம் பேசுகிறேன், உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்றதுக்காக என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, அப்போ தினம் கஷ்டப்படுத்துறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா நீங்கள் மீனாவும் கேட்க, என்னடி ரெண்டு பேருமே எதையுமே புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் எல்லாமே உங்கள் நல்லதுக்காக தானே பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, என்னத்தை நல்லதுக்காக பேசுனீங்க, நீங்கள் பேசுனது கொஞ்சம் கூட சரியே இல்லை, அரசு இருந்தா அப்படின்றதுனால தான் நானும் வாய முடிட்டு போயிட்டேன், இல்லைனா கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் அப்போவே உங்ககிட்ட நான் கேட்டிருப்பேன்னு சொல்லும்போது, என்னடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்து இப்படி ரெண்டு பேருமே திட்டி தீர்த்துட்டு இருக்கீங்களேன்னு எங்கள் கோமதி கேட்கும்போது, அதுக்கு எங்கள் ராஜி சொல்கிறாங்க, உங்களை திட்டணுன்றதெல்லாம் எங்களுக்கு ஆசையும் இல்லைத்த, உங்களை திட்டுறதுக்காக நாங்கள் கூப்பிடவும் இல்லை, என் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல, எதையுமே புரிஞ்சுக்காம கதிருக்காக மட்டும் பற்றியே யோசிச்சு கதிருக்காக மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அப்போ நான் யார் இந்த வீட்டில், என்னை பெற்ற அம்மா அப்பா தான் நம்பலன்னு பார்த்தா இங்கே வாழ வந்த இடத்துலையும் என் அத்தை கூட என்னை அத்தை தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, ஆனால் அத்தை கூட என்னை நம்பலன்னு நினைக்கும் போது எனக்கு அது கஷ்டமாக தானே இருக்கும். இந்த மாமாவோட பிறந்த நாள் முடிஞ்சதுமே மாமா கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லத்தான் போகிறேன்னு சொல்லும்போது அதுக்கு கோமதி, என்னடி பேச்சு பேசுகிறேன், அவர்கிட்ட சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமான்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க, இதில் உங்களை பற்றி நான் எதையுமே சொல்ல போகிறது கிடையாது, இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது நீங்கள் தான்ற விஷயம் கண்டிப்பாக மாமாவுக்கு கடைசி வரையும் தெரிய போகிறது கிடையாது. ஆனால் இது எங்கள் ரெண்டு பேருக்குமே விருப்பம் இல்லாத கல்யாணம், விருப்பம் இல்லாமல் நடந்த ஒரு கல்யாணன்றதை மாமாவுக்கு புரிய வச்சு கண்டிப்பாக மாமா கிட்ட நான் எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தானே கதிர் எனக்காக சம்பாதிக்கணும், எனக்காக செலவு பண்ணணும், எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், தேவையானதை செய்யணும்னு இப்படி ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கான். ஆனால் நானே இந்த வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக அவன் எனக்காக அதை பற்றி யோசிக்க போகிறது கிடையாதுல்ல, எப்போதும் போல அவன் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்துட்டு போவான்ல, மாதம் மாதம் வீட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லையே அப்படின்னு எங்கள் ராஜி சொல்லும்போது கோமதி அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் மீனாவும், என்ன ராஜி சொல்கிறேன், இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, கண்டிப்பாக நான் மாமா கிட்ட தான் சொல்ல தான் போகிறேன், எனக்கும் இந்த நடந்த கல்யாணத்துக்கும் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, கதிரும் நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணலை, அங்கே நடந்த சுச்சுவேஷனில் அங்கே இருந்த ஒரு பிரச்சனையால் அவர் என் கழுத்தில் தாலி கட்ட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டார், அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் எங்கள் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லி எங்கள் மாமாவுக்கு கதிர் மேலே எந்த தப்புன்றதை எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கிளம்பி போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே கதவை திறந்துட்டு வெளியில் வராங்க. வெளியில் நிற்கிறது யாருன்னு பார்த்தா பாண்டியன் தான் நிற்கிறாங்க. பாண்டியன் கடைசியாக ரூமில் இருக்க பையை எடுக்கிறதுக்காக அங்கே கடையிலேருந்து வேகமாக ஓடி வந்தவங்க இங்கே உள்ள நின்று பேசிக்கிட்டு இருந்த ராஜியோட குரல் வேகமாக கேட்கும் பொழுது நடந்த விஷயங்களை வந்துட்டு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. என்ன ராஜி சொல்லிட்டு இருந்தேன்னு இங்கே வந்து கேட்கும் பொழுது, மாமா எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு நிற்கிறாரா, இல்லை ராஜி சொன்ன விஷயத்த மட்டும் கேட்டுட்டு அவர் நம்மக்கிட்ட கேட்குறாரான்னு தெரியாமல் மீனாவும் கோமதியும் அப்படியே திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே ராஜி சொல்கிறாங்க, அது இல்லை மாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நீ ஏதோ சொல்லிட்டு இருந்த, உனக்கும் கதிருக்கும் இது விருப்பமே இல்லாமல் நடந்த கல்யாணம், ஏதோ ஒரு கட்டாயத்தால் தான் இங்கே கதிர் உன் கழுத்தில் தாலி கட்ட வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னு சொன்னியே, அது என்னப்பா, என்ன நடக்குது இங்கே, எங்கிட்ட வேறு ஏதாவது உண்மையை மறைக்கிறீங்களான்னு சொல்லி இங்கே கேட்கும்போது எங்கள் ராஜி வந்துட்டு, பேசாமல் நம்ம ஏன் இவ்வளோ இந்த உண்மையை மறைக்கணும், இந்த உண்மையை மறைக்கிறதுனால இந்த வீட்டில் கதிருக்கு பிரச்சனை வருது அப்படின்னு நினச்சி எங்கள் ராஜி உடனே சொல்கிறாங்க, ஆமாம் மாமா நீங்கள் கேட்டது எல்லாமே உண்மைதான், எனக்கும் கதிருக்கும் நடந்த கல்யாணம் அது ஒரு கல்யாணமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும்னு சொல்லும்போது, என்ன ராஜி இப்படியெல்லாம் பேசுகிறேன், கதிர் மேலே கோவம் இருக்குன்றதுக்காக இப்படியெல்லாம் பேசுவியான்னு எங்கள் தங்கமேல் வந்துட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா நான் உண்மைதான் சொல்கிறேன், நான் காதலிச்சது ஒருத்தனை, அவனை நம்பி நான் திருச்செந்தூர் வரையும் போனது உண்மை, ஆனால் அங்கே நான் இங்கே கதிரை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தேன்,
இங்கே அத்தை அதுக்கு பிறகு எங்கள் மீனாக்கா வந்திருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் அவர் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக தான் அவர் அந்த இடத்துக்கு வந்தார். அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு விஷயம் நடந்ததை அவர் பார்த்தாரு. அதை அவரால் ஏற்றுக்க முடியலை. சரி, என்னை கூட்டிகிட்டு ஊரில் கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு கிளம்புற நேரத்தில் தான் போலீஸும் வந்துட்டாங்க. போலீஸ் வந்துட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பித்ததுமே வேறு வழியே இல்லை, எங்களுக்குள்ளே வேறு வழியே இல்லை. நாங்கள் எவ்வளவோ சொல்லி எடுத்து சொல்லி புரிய வச்சு பார்த்தோம். ஆனால் அவங்க நம்புகிற மாதிரி இல்லை. எங்கள் 2 பேரையும் ஊரில் கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு அசிங்கப்படுத்துவோம், அவமானப்படுத்துவோம், பேப்பரில் எல்லாம் போடுவோன்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி காட்டுவோம் மிரட்டினதுனால வேறு வழி இல்லாமல் இங்கே கதிரி என் கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. அதுதான் நடந்தது மாமா, அது மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி கதிர் ஆசைப்பட்டோம் நடந்த கல்யாணம் இது கிடையவே கிடையாதுன்னு எங்கள் ராஜி சொல்ல அங்கே நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமான ஒரு நெஞ்சு வலியே வர மாதிரி இருக்குது. நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே உட்கார, யோ மாமா என்னாச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமேல் ஓடி போய் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் பாண்டியனுக்கு கொடுக்க, பாண்டியன் குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. என்னங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் போய் ஒரு டைம் இப்போ உனக்கு போதுமாடி, இப்போ உனக்கு சந்தோஷமாடின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜியை திட்டும் பொழுது திரும்பவும் ராஜிக்கு எங்கள் கோமதி மேலே தான் கோவம் வருது. மீனாவுக்கும் கோமதி மேலே தான் கோவம் வருது. செய்கிறது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு எங்கள் ராஜி மேலே பழைய தூக்கி போடுறாங்களே நினச்சி பயங்கர ஒரு வெறுப்பில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இங்கே உடனே ராஜி சொல்கிறாங்க, என்னால் இந்த வீட்டில் வந்த பிரச்சனையெல்லாம் போதுமாம்மா. ஒவ்வொரு நாளும் எங்கள் கதிர் வேலைக்கு போகும்போது அத்தை உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் நாங்கள் 2 பேரும் பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கதை விட நாங்கள் 2 பேருமே பிரிஞ்சலான்னு முடிவு பண்ணிட்டோம். எனக்காக அவர் வேலைக்கு போகிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. எனக்கான செலவை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் இந்த வீட்டில் இருக்கவங்க அதை கண்டிப்பாக ஏற்றுக்க போகிறதும் கிடையாது. பின்ன எதுக்கு நான் இந்த வீட்டில் இருக்கணும்? பிடிக்காத ஒருத்தவங்க கூட பிடிக்காத ஒரு இடத்துல ஒரு பொண்ணு கண்டிப்பாக வாழ்கிறது நிச்சயமாக முடியாத ஒரு விஷயம். அம்மாவும் அப்பாவும் அந்த வீட்டிலேருந்து என்னை வெறுத்து ஒதுக்குனாங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் அப்படித்தான் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி இங்கே ஒருமையில் இங்கே நம்ம கோமதியை பேசுகிற மாதிரி பேசிடுறாங்க. இதை கேட்ட கோமதி கொஞ்சம் வருத்தமாயிட்டு அப்படியே உட்காந்துருக்கும் பொழுது இங்கே ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் கிளம்புறேன் மாமான்னு சொல்லிட்டு தன்னுடைய பையெல்லாம் ஏற்கனவே பேக் பண்ணி எடுத்து வச்சுருந்தவங்க, அக்கா நான் கிளம்புறேக்கான்னு சொல்ல, எங்கடி போவேன்னு சொல்கிறாங்க. நான் ஏதாவது ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ராஜி கிளம்பி வெளியில் போக, என்ன ராஜி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி பையை தூக்கிட்டு வெளியில் கிளம்பி போகிறாங்க. இங்கே பாண்டியனுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. கோமதியும் வந்துட்டு எதுக்கடி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன், எதிர்த்த வீட்டில் இருக்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த விஷயம்லாம் தெரியணுமா, தெரிஞ்சால் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்களுக்கு எதுக்குத்த தெரிய போகுது, தெரியப்படுத்தினா தானே தெரிய போகுது, இது நம்ம குடும்பத்து விஷயம், அவங்களே என் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி தலைமுழுகினத்துக்கு பிறகு நான் என்ன பண்ணால் அவங்களுக்கு என்ன அப்படின்னு இங்கே ராஜி சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனுக்கு அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த டியூஷன் விஷயத்துலேயும் அப்படி தானே. இப்போ ராஜி சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இங்கே ராஜி சொல்கிறது எல்லாமே சரிதான். நம்ம எதுக்காக இப்படி ராஜு விஷயத்தில் அவசரப்பட்டோன்னு இங்கே அப்படியே வந்துட்டு உறைஞ்சி போய் இங்கே அவமானப்பட்டு உட்காந்துருக்காங்க பாண்டியனும். உடனே கதிரை ஃபோன் போட்டு வர சொல்லுன்னு சொல்லும் பொழுது கதிருக்கு உடனே ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க. கதிரும் நேராக வீட்டுக்கு வந்த கையோட கதிரை நிற்க வச்சு ராஜியை நிற்க வச்சு பாண்டியன் கேள்வி கேட்குறாங்க. என்ன நடந்துச்சுன்றதா ராஜி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட உண்மையை சொல்லிட்டுன்னு சொல்லும் பொழுது இங்கே கதிருக்கு அப்படியே ரொம்ப வியப்பாக திகைப்பாக இருக்குது. அம்மா வந்துட்டு இதில் பிரச்சனையில் மாட்டிப்பாங்களோ நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பாண்டியன் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க விலாவரியாக இங்கே ராஜி சொன்ன விஷயத்த. இதை கேட்ட பிறகு எங்கள் கதிருக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ராஜியை பார்க்குறாங்க. இங்கே பாருங்க மாமா, இதுக்கப்புறம் என்னால் பிரச்சனை வேண்டாம், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்ப தன்னுடைய பையை எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பி வெளியில் போக இங்கே ராஜியை பார்த்துட்டு கதிர் நின்றுட்டே இருக்காங்க. என்னடா நின்றுட்டே இருக்க, உங்கள் 2 பேருக்கும் இந்த கல்யாணம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் நடந்திருக்கலாம். ஆனால் நீ அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி நம்ம வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு அந்த பொண்ணை இப்படி கோச்சிட்டு வெளியில் போகிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே உடனே மீனா கேட்குறாங்க. ஆமாம், எங்கள் மாமாவோட கௌரவம் பாதிக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது மீனா கொஞ்சம் சும்மா இருன்னு செந்தில் சொல்கிறாங்க. உண்மையை தானே சொல்கிறேன், பாசத்தில் கூப்பிட்றதுக்கும் கௌரவமாக இருக்கிறதுக்காக கூப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இங்கே மீனா வந்துட்டு பாண்டியனை பார்த்து பேசும்போது, என்ன மீனா இப்படியெல்லாம் பேசுகிறீங்களேன்னு எங்கள் தங்கமேல் சொல்ல, உண்மை தான் சொல்கிறேன், இவங்க கௌரவம் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ ராஜுவை உள்ளே கூப்பிடணும்னு சொல்கிறாங்களே தவிர ராஜுவோடைய கோரிக்கையை ஏற்று அவளை இந்த வீட்டு மருமகளாக ஏற்கணும் அப்படின்றது வந்துட்டு எங்கள் தொழில் கூட எண்ணமே இல்லை மாமாவுக்குன்னு சொல்லும் பொழுது, தேவையில்லாத பிரச்சனையை பண்ணாத மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாண்டியன் அப்படியே அதை கேட்டுட்டு உறைஞ்சி போய் நிற்க, இவளுங்க ஏதாவது பேசி நம்ம மனசை கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாங்க. இவளுங்க 2 பேரும் என்றைக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலுங்களோ அன்னையிலேருந்து இந்த வீட்டில் பிரச்சனை மட்டும்தாங்க போயிட்டே இருக்குன்னு எங்கள் கோமதி சொல்லும்போது இங்கே கோமதியை பேசுகிறத கேட்டு மீனாவுக்கும் ராஜுக்கும் பயங்கர வருத்தமாக இருக்குது. அப்படி எங்களால் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, அப்போ நானும் சேர்ந்து எங்கள் ராஜு கூட வெளியில் ஹாஸ்டலே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் கிளம்ப, என்ன மீனா தேவையில்லாமல் பிரச்சனையை பெருசுப்படுத்திகிட்டே இருக்க, இங்கே போகிற ராஜியை தடுத்து நிறுத்தாமல் நீயும் அவ கூட சேர்ந்து போகிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் செந்திலை கேட்குறாங்க. ஆனால் மீனா இது எதையுமே காதில் வாங்கிக்காம, நாங்கள் கிளம்புறோம்
ஆகுமா? இந்த வீட்டோட கௌரவம் தான் முக்கியம்னு நீங்கள் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கள் 2 பேர் மனசில் என்ன இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கவே இல்லை. இங்கே ராஜி எதுக்காக கோவப்படுறா, எதுக்காக வீட்டை விட்டு போகிறான்றது இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரியவே இல்லைனா, அது கடைசி வரைக்கும் புரிய போகிறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கே வாராஜி போகலான்னு சொல்லும்போது, அக்கா நீங்கள் என்னக்கா என் கூட வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க, உள்ளே போங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது, எப்படி ராஜி உன்னை இந்த வீட்டில் விட்டுட்டு அதுவும் தனியாக வெளியில் அனுப்பிட்டு எப்படி இருக்க முடியும்? இந்த கல்யாணத்தை பற்றி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. நீயும் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்ட. இதுக்கப்புறமா இவங்க கிட்ட காசு வாங்குறதுக்கு அலுப்புப்பட்டுட்டு தானே நீயும் வந்துட்டு வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ண. ஆனால் அது அவங்களுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குன்னு சொல்லி தானே உன்னை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீயும் வேலைக்கு போகக்கூடாது, அதே நேரம் உனக்காக வேலை பார்த்து சம்பாதிக்கிற கதிர் மூலமாக காசும் வரக்கூடாதுன்னா எப்படி அது நடக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே கோமதிக்கும் சரி பாண்டியனுக்கும் சரி அப்படியே முகத்தில் அடித்த மாதிரி இருக்குது மீனா பேசுறது. இங்கே செந்தில் எவ்வளவோ தடுத்து நிறுத்தி பார்க்குறாங்க, ஆனால் கேட்குற மாதிரி இல்லை. மீனாவும் இங்கே ராஜுவும் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போக இங்கே தங்கமேலும் நில்லுங்கன்னு சொன்னாலும் அவங்க 2 பேரும் கேட்குற மாதிரி இல்லை. எதிர்த்த வீட்டில் இருக்கவங்களாம் சத்தம் கேட்டு வெளியில் வந்து நின்று பார்க்க இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில் போகிறத பார்த்ததும் என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் வடிவு அப்படியே துடிச்சு போகிறாங்க. அப்பத்தாவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. ஆனால் சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் பிரச்சனைன்றது சரிதான், ஆனால் இந்த 2 பொண்ணுங்களும் வீட்டை விட்டு போகிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை நடந்து போச்சுன்னு தெரியலேன்னு அப்படியே வியப்பாக பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே போகும்போதே ராஜி சொல்கிறாங்க, என்னை பொண்ணு இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் அது உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னை வச்சு இந்த வீட்டில் இருக்கவங்ககிட்ட பிரச்சனை பண்ணினீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டுங்கன்னு சொல்லும் பொழுது அதுக்கு குமார் சொல்கிறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் இப்போ எங்ககிட்ட பிரச்சனைக்கு வரேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இப்போ நாங்கள் 2 பேருமே வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போகிறத பார்த்துட்டே இருக்கீங்களே, நாங்கள் போனதுக்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாதா, அதுக்காக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போக, நீ எப்படியோ கெட்டு போ, எங்கே ஏதாவது போ, அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலைன்னு எங்கள் சக்திவேல் சொல்ல அங்கே நிற்கிற பாண்டியனுக்கு அப்படியே ரொம்ப கவலையாகப்படுது. இந்த ராஜு பிள்ளை தான் அம்மா அப்பான்னு எல்லாருமே வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு இங்கே கதிராவோட கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்தது. ஆனால் அந்த பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு நினச்சி வருந்தி போய் நிற்க, இங்கே மீனா ராஜி போகிறத பார்த்து இங்கே தங்கமேல் கூப்பிட்டு பார்க்க தங்கமேல் சொல்கிறத எதுவுமே கேட்காம அவங்க கிளம்பி போக, இங்கே செந்திலும் வந்துட்டு போட்டு விடுங்கப்பா, நம்ம அருமை நம்ம கூட இருக்கிறதுனால தானே அவளுக்கு தெரிய மாட்டுது, அவங்க 2 பேரும் வெளியில் போனாலாவது தெரிஞ்சுக்கட்டும் சொல்லும்போது எங்க பாண்டியன் சொல்றாங்க, டேய் முதல்ல போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க கதிரும் செந்திலும் எதுவுமே பேச முடியாம நிக்கிறாங்க. நான் சொல்றதை செய்யுங்கடா, போய் கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு. அப்பதான் இங்க வந்துட்டு பாண்டியன் சொல்றாங்க. பாண்டியன் சொன்னதுமே வேற வழி இல்லாம எங்க கதிரும் சரி செந்திலும் சரி ராஜிக்கும் மீனாவுக்கும் பின்னாடியே போறாங்க. வீட்டுக்கு வாங்க, அப்பா தான் கூப்பிடுறாங்களே வாங்க, இதுக்கப்புறம் எதுக்காக இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கூப்பிட, ஒன்றும் தேவையில்ல, எங்களுக்கு எங்கே இருக்கணுமோ எங்களுக்கு என்ன போக்கிடம் இல்லை கிடையாதுன்னு நினச்சிங்களா, பெற்ற அம்மா அப்பா தான் ஒதுக்கிட்டாங்க, கட்டினவங்க வீட்லேயாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு வந்தால் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஆனால் கடைசியில் நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லி எங்கள் தலைமையில் தூக்கி போடுவீங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் அமைதியாக இருந்துகிட்டே இருப்போமா? எங்களுக்கும் போய்கிட்ட இருக்குது, நாங்கள் போய் பொழைச்சிப்போம், எங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு நீங்கள் போங்க. உங்கள் வீட்டு கௌரவ குறைச்சலுக்காக நீங்கள் உங்கள் வீட்டு கௌரவம் கெட்டுப்போயிடுன்றதுக்காக எங்களை கூப்பிட்றதெல்லாம் இதை கூட நிறுத்திக்கோங்க, உண்மையான பாசம் தான் அதை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ராஜ்ய மீனாவும் அதிரடியாக பேசிட்டு போக, கதிருக்கும் எங்கள் செந்திலுக்கும் என்ன பேசுகிறதுனே தெரியலை. அப்படியே அவங்க போகிறதே பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டே இருக்காங்க.